ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. 2மே ஹெச்எப் கிடேரி, 2மே கண்ணு மாடுங்க, 2 பல்லு பாக்கியல் இருக்குது. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. 2மே தரமான கிடேரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரிங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரி, தலையீத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, காளை கன்றுங்க. கன்று ஈன்று இன்னோட 4 நாட்கள் ஆகுதுங்க. கிடேரி நல்ல எபி சைஸ் கிடேரிங்க. நல்ல பெருங்கூட்டான கிடேரிங்க. ஈடுதாக்கான கிடேரி. நல்ல எலும்பு கணத்தில், கை கால் ஊக்கத்தில் தெளிவான கிடேரிங்க. நல்ல பேட்ச் இருக்குதுங்க. நல்ல கிடேரி வந்து பார்த்திங்கன்னா குதிரையாட்டம் நல்ல நீளம், உயரம், நல்ல ஹெவி சைஸ் கிடேரிங்க. நல்ல முகத்து நல்ல பேட்ச்சு, உடம்பு நல்ல பேட்ச் இருக்குதுங்க. கொம்பு நல்ல ஆஸ் கொம்பு, வெள்ளை கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. ஆஸ் கொம்பில் இருக்குது. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்ல மடிச்செட்டு 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க. ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. மடிச்செட்டு மின்மடி மாடு நல்ல படந்த மடிச்செட்டுங்க. தெளிவான கிடாரி. கண்ணுக்கும் மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. கிடாரிக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 2 பல்லு விழுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல் இருக்குது. கிடாரி அகர்தீவனம் தாளத்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. கிடாரி கறவைக்கு வெச்ச காலை பண்ணை கெடுக்காமல் நிற்குதுங்க. பொட்டாட்டம் நிற்குதுங்க. இன்னைக்கு கண்டிஷனாக நம்ம காலையில் கறந்த பால் ஒரு 7 லிட்டர் பால் இருக்கு கறந்தாங்க. 7, 5 இன்னைக்கு கண்டிஷன் ஒரு 12 லிட்டர் வருதுங்க. நீங்கள் முறையானபடி கொண்டு போய் வச்சு சப்பளம் பண்ணிங்கன்னா இந்த கிடாரி வந்து ஒரு 18லிருந்து 20 லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க. 17லிருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் வருங்க. நீங்கள் பால் 20 லிட்டர் 17 லிட்டர்னு சொன்னீங்க, பால் இல்லைன்னு நினைக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கச்சப்பு கிடேரி பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணி சப்பளம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கறவை திறன் வருங்க. நல்ல கிடேரிங்க. பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரு 7 டீத்துக்கு சொல்லி வச்சு கறந்துக்கலாங்க. பல்லு 2 பல்லு நல்லா கறவைக்கு ஒழுக்கமாக நல்ல பேட்சில் தெளிவான கிடேரிங்க. கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடேரி தேர்வு செய்முறைகள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 72,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கிடேரிங்க. தலையீத்து கிடாரி, 4 பல் கிடாரிங்க. தலையீத்து கிடாரி 4 பல் கிடாரிங்க. காளை கன்றுங்க. இது இன்னையோட 2 நாட்கள் கன்று ஈண்டி 2 நாட்கள் ஆகுதுங்க. கிடேரி இது தரமான கிடேரிங்க. நல்ல பேட்சில் பேட்சு கம்மிங்க. நல்ல கருப்பில் அடிவயிறு வெள்ளை, வால் வெள்ளை, 4 கால் வெள்ளைங்க. நல்ல மட்டிச்சட்டில் நல்ல எபி சைஸ் கிடாரிங்க. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டு. 4 காம்பு கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. புல்லட்டு கொம்பு அமைப்பில் இருக்குது. புல்லட்டு கொம்புங்க. புல்லட்டு கொம்புனாவே கறவை திறன் நல்லா வரும். 4 பல்லு, இன்னும் 4 பல்லு பல்லு பாய்க்கில் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல ஹெவி சைஸ் கிடேரிங்க. கை கால் ஊக்கத்தில் தரமான கிடேரிங்க. இன்னொரு 7 டீத்து சொல்லி வச்சு கறக்கலாம். அந்தளவுக்கு நல்ல கறவைத்தனம் உள்ள கிடேரிங்க. இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிடேரி காலையில் நம்ம ஒரு 5லிருந்து 6 லிட்டர் பால் இருக்குது நம்ம கறந்த பாலும். கன்று மீதி 1 லிட்டர் பால் இருக்குது கன்று குடிச்சதுங்க. ரெண்டும் இந்த கிடேரியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 17 டு 20 வரைக்கும் கறக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் வரும். தெளிவான கிடேரிங்க. நல்ல குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. அடர்தீவனம் தாளித்தீவனம் கிடேரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிது. கிடேரியில் வந்து எந்த தவறு இல்லை. தவறு இல்லைங்க. கண்ணு காலை கண்ணு தெளிவான கண்ணுங்க. இந்த கிடேரி தேர்வு செயல்முறைகள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 71,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ரெண்டுமே பண்ணைக்கு ஜோடியாக எடுத்து போட்டிங்கன்னா ஒன்று 2 பல்லு, ஒன்று 4 பல்லுங்க. அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். நல்ல உடம்புல கை கால் ஊக்கத்தில் ரெண்டுமே தரமான கிடேரிங்க. தெளிவான கிடேரி. ஒரு 7 டீத் சொல்லி வச்சு கறந்துக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டும் சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 35லிருந்து 40 லிட்டர் பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு நீங்கள் சப்பளம் பண்ணிங்கன்னா, முறையாக சப்பளம் பண்ணிங்கன்னா ஒரு 35 டு 40 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. ரெண்டையும் பராமரிப்பு பண்ணால் தலைத்தான நல்ல பராமரிப்பு பண்ணால் கறவை திறன் வருங்க. தெளிவான கிடேரி. ரெண்டையும் தேவை எந்த கிடேரி வேணாலும் தேர்வு செய்யலாங்க. 2 ஒட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரு குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.